கம்பல்சரி சாப்பாடு 4 நாளுமே சாப்பாடு. 4 நாளுமே சாப்பாடு உண்டு. மேன் ஆஃப் தி மேட்ச்க்கு பிளேயர் அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்ட் வித் மெடல் டேகோட கொடுக்குறோம். ஓகே, பிரைஸ் போக ட்ராஃபி இருக்கு. ஒவ்வொரு மேட்ச்க்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் மெடல் எல்லாமே இருக்கு. டபா பெஸ்ட் கேட்சஸ் பெஸ்ட் இது பண்ண அதுக்கு ஷீல்ட் இருக்கு. மெயினா வந்து கிரிக்கெட் தான். அதுக்கு மத்த கேம் எல்லாம் வாலிபால், கபடி கேம் தான். ஓகேண்ணா. இப்போ 5 ஸ்டார் எத்தனை வருஷமா இருக்குண்ணா? 5 ஸ்டார் வந்து 25 வந்து 23 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 22 வருஷமா 5 ஸ்டார் இருக்கு. ஸோ இந்த வீக் 5 ஸ்டார் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஒரு பெரிய ஊர் டோர்னமெண்ட் வந்திருக்கோம். ஆனால் இது எந்த லொக்கேஷன் சொல்லிடுறேண்ணா? எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கா? தர்மபுரி மாவட்டம், பாலமூர் தாலுகா, மாரண்டலி போஸ்ட். ஓகேண்ணா. நான் எத்தனை நாள் மேட்ச் நடக்குது? எத்தனை டீமை கூப்பிட்டு? 4 நாள் 32 டீம். அப்படியே ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுறேண்ணா. எத்தனை ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? 9 ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 40, செகண்ட் 30, தேர்ட் ப்ரைஸ் 20, 15,000, ஃபோர்த்து 50, 10,000, கீழே இருக்கிறது 5,000. ஓகேண்ணா. அப்போ 2 மேட்ச் கட் பண்ணால் ப்ரைஸ் என்ட்ரு. ஓகேண்ணா. ஆனால் இப்போ மாரண்டலியை பொறுத்த வரையும் நிறைய மேட்ச் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். மாரண்டலியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக நிறைய டீம்ஸ் இருக்காங்க. எஃப்சிசி, எம்சிசி, ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி டீம் இருக்காங்க. பொதுவாக நிறைய ஊர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் அப்போ மட்டும் விளையாடுவாங்க, அப்போ ஒரு பேர் வச்சுப்பாங்க, அப்போ மட்டும் செட் பண்ணி விளையாடுவாங்க. இப்போ மாரண்டலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இருக்குது. பாரம்பரியமாக நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அதே போல் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் 3 டீம் லீக் விளையாடுறாங்க. ஸோ இப்போ மாரண்டலியில் ஃபஸ்ட்லேருந்து சீனியர் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மூர்த்தியானா இருக்கீங்க. ஃபஸ்ட்லேருந்து கிரிக்கெட் எப்படிண்ணா மாரண்டலியில்? ரொம்ப கிரிக்கெட் தான் மெயினான கேமா மாரண்டலியில்? கபடி கேம் தான் மாறுது. ஓகேண்ணா. இப்போது 5 ஸ்டார் எத்தனை வருஷமா இருக்குண்ணா? 5 ஸ்டார் வந்து 25 வந்து 23 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 22 வருஷமா 5 ஸ்டார் இருக்கு. ஓகேண்ணா. இப்போ உங்கள் வருஷத்துலேருந்து இப்போ 20 வருஷம் 23 வருஷம் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் கூட ஸ்டாண்டர்டாக இருக்கிற டீம்னா வேறு எந்த டீம்னா? ஸ்டாண்டர்ட் எஃப்சிசி, எம்சிசி. ஓகேண்ணா. இப்போ 5 ஸ்டார்னா கிரிக்கெட் டீம் மட்டும் தானா இல்லை கபடி? 2 கிரிக்கெட் கபடி தான். சரி, ஓகேண்ணா. இப்போ மாரண்டலியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் கபடி ஃபேமஸ்னு சொல்லலாமா? அண்ணா 5 ஸ்டார் இந்த டீமோட மெமரபிள் மேட்ச் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் 20 வருஷமாக விளையாடுறீங்களா? கிரிக்கெட் டீம் இருக்குது 20 வருஷமாக. மறக்க முடியாத டோர்னமெண்ட், மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்ம தான் வின் பண்ணோம். அதில் எல்லாமே வந்து 32 டீமுமே நல்ல டீம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 ப்ரைஸ் நம்ம தான் வின் பண்ணோம். ஓகே. ஸோ போன வருஷம் மெமரபுளாக இருக்குது. நான் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பேர் சொல்லிவாங்க, அறிமுகப்படுத்திக்கலாம். அண்ணா இப்போ இந்த கிரவுண்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இந்த கிரவுண்டு உருவான கதை சிம்பிளாக சொல்கிறதா சொல்லுங்கள், பதிவு பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு பொது நிலமா இல்லை எப்படி? அது பொது நிலம் இல்லை, பட்டா நிலம் தான். ஓகே. கேட்டு வாங்கி கிரவுண்டில் ரெடி பண்ணோம். லீக்கும் அப்போ நடக்குது. ஓகேண்ணா. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கண்ணா? செலவு ஸ்டார்டிங். ஓகேண்ணா. இப்போ 1 லட்ச ரூபா செலவாச்சுன்னா எப்படிண்ணா? நீங்கள் பசங்களாம் போட்டு பண்ணதா? லீக் டீம் இருக்குல்ல, டீம் சேர்ந்து அந்த டீம் நேமை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. லீக் விளையாடுற 3 டீம். அப்படியே 3 டீமோட பொசிஷன் சொல்லிடுறேண்ணா. லீக் எந்தெந்த? சரி, ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. ஆனால் இப்போ மேட்சஸ் நடந்து போகிறீங்க, எவ்வளோ ஓவர்ஸ் கொடுப்பீங்க? எந்த மெத்தடில் நடத்துறீங்க? சர்க்கிள் எல்லாமே உண்டா? கம்பல்சரி 8 ஓவர். 2 ஓவர் பவர் பிளே. எல்லா மேட்சுமே கம்பல்சரி 8 ஓவர் தான். 15 பேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட் கொடுத்துடணும். அந்த 15 பேர் தான் ஸ்குவாட். அதில் தான் விளையாடணும். வெளியிலேருந்து புதுசாக ஆட் பண்ண முடியாது. சரி, ஓகேண்ணா. ஆனால் இப்போ ப்ரைஸ் போக ஸ்பெஷலாக இந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ப்ரைஸ் ஏதாவது இருக்கா? சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்? கம்பல்சரி சாப்பாடு 4 நாளுமே சாப்பாடு. 4 நாளுமே சாப்பாடு உண்டு. மேன் ஆஃப் தி மேட்ச்க்கு பிளேயர் அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வித் மெடல் டேகோட கொடுக்குறோம். ஓகே. ப்ரைஸ் போக ட்ராஃபி இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் மெடல் எல்லாமே இருக்குது.
அதுக்காக பெஸ்ட்டு கேச்சஸ் பெஸ்ட் இது பண்ண அதுக்கு ஷீல்டு இருக்கும். ஓகேண்ணே. ஆனால் இப்போ கிரிக்கெட்டு மாரண்டலியில் வருஷத்துக்கு எத்தனை டோர்னமெண்ட் நடத்துவாங்கண்ணே? ஏன்னா அதிக டீம்ஸ் பாரம்பரியமாக நிறைய டீம் எனக்கு தெரிஞ்சது 6 டோர்னமெண்ட் கம்பல்சரி குறைஞ்சது நடந்துடும். குறைஞ்சது வருஷம் 6 மேட்ச், அது இல்லாமல் அதிகமாக இருக்கும். ஓகேண்ணே. அதே போல் மாரண்டலியில் டீம் கரண்ட்டில் இருக்கிற டீம்ஸ் எத்தனை டீம் இருக்கும்? MCC, அவெஞ்சரு, BCC, 5 ஸ்டாரு, ஏசி, YCC கன்சிஸ்டண்டாக விளையாடுறவங்க அவங்க இருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி ஓகேண்ணா. நான் இப்போ பர்சனலாக செல்லதுரை உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஷட்டில் பிளேயர் யூனிவர்சிட்டி பிளேயர். இப்போ அடுத்து வர தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்போர்ட்ஸில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது? அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ் ஃபிட்டாக இருக்கணும், எனி டைம் அவர்னஸாக விளையாடணும், அவ்வளோதான். ஓகேண்ணா. ஏன்னா இப்போ விளையாடணும், என் கான்செப்ட் விளையாடணும்ல, விளையாடணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சிம்பிளாக விளையாடணும்பா, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்கிறது ஓகே, நிறைய விளையாடணும், அவ்வளோதான். ஓகேண்ணா. இப்போ இந்த கிரவுண்டு போட்டிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு போட்டு? எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? லோக்கல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, ரெகுலராக மேட்ச் போயிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 டோர்னமெண்ட், அதர்பால் டோர்னமெண்ட். அண்ணா சொல்லுங்கண்ணா, ராஜு நினைவு கோப்பைன்னு போட்டிருக்கீங்க, அவரை பற்றி ஏதாவது பதிவு பண்ணுறதாலும் பதிவு பண்ணிக்கோங்க. ஓகேண்ணே. 3வது வருஷம் அவரோட நினைவாக நடத்துறீங்க. சரி ஓகேண்ணே. நான் ராஜு அவர் ஷட்டில் பிளேயர் தானே? ஷட்டில் பிளேயர் அப்படி ஷட்டில் பிளேயர் அப்படின்றது ஓகே ஓகே. அவன் தான் ஆரம்பத்தில் எனக்கு கிரிக்கெட்டை கற்றுக் கொடுத்தது. ஓ ராஜு, அவன் தான் பேட் பால் எடுத்துன்னு வரான். சரி ஓகேண்ணா. அண்ணா இப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்கு சேனல் சார்பாக நம்ம புல்லட் பால் ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க கேப்டன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம சேனல் சார்பாக புல்லட் பந்தை நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப மெனக்கட்டு பிக்சர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராஃபீஸாக இருக்கட்டும், ரொம்ப மெனக்கட்டு இந்த டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க. சேனல் சார்பாக நம்மளோட பங்களிப்பு புல்லட் பால் பிங்க் கலர். ஸோ நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். பரிசளித்த அனைத்து உள்ளங்களுக்கு 5 ஸ்டார் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேண்ணே. ஏன்னா ஒரு டோர்னமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பான்சர்ஸ் தான். தொடர்ந்து ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்குமே சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், கமிட்டி சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். சரி ஓகேண்ணா, ஆல் தி பெஸ்ட்ண்ணா. நல்லா பண்ணலாம் இந்த டோர்னமெண்ட்டை.